குட் மார்னிங். என்னுடைய பேர் டாக்டர் கிஷோர் குமார். ஸோ கடந்த ஒரு 5-6 வருடங்களாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு நாய் இனங்களை காப்பாற்றுறதுக்காக நிறைய நமது கன்னி, சிப்பி, பாறை, ராஜபாளையம் பற்றி நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நிறைய எழுதியிருக்கோம், கோம்பை எல்லாத்தையும். ஸோ அது இல்லாமல் ரீசண்டாக நான் எழுதிய நாய் இனங்களின் வரலாறு மற்றும் வளர்ப்பு முறைகள்னு ஒரு பெரிய புக்கு எழுதியிருக்கேன். அதை விகடன் வெளியிட்டுறாங்க. ஏன் இந்த அறிமுகத்தை கொடுக்குறேன் அப்படின்னா, இது ரொம்ப ஆத்தென்டிகேட்டடாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேரை போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் சும்மா யாரோ ஒரு பேரை மட்டும் சொல்லிட்டு ஓடாமல் நான் யாருங்கிற டீட்டெயிலை கொடுக்குறேன். ஸோ பீட்டாவை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். பீப்புள் ஃபார் த எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த அனிமல்ஸ், PETA. அதுதான் நம்ம ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2-3 வருடங்களாக தொடர்ந்து அது தடையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பீட்டாவோட உண்மையான முகம் யாருக்கும் இங்கே தெரிய வாய்ப்பு இல்லை. அதை பற்றி நம்ம மக்கள் யாரும் சரியாக படிச்சுக்கிடலை. அதுதான் உண்மை. ஸோ அவங்களோட கொலை பட்டியல்னு இருக்கும், கொலை பண்ண பட்டியல். அவங்க நோ கில் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்களை வதைக்கக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்ட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அமெரிக்காவில் அவங்க விர்ஜீனியாங்கிற ஒரு ஸ்டேட்டில் நார்ஃபோல்க் அப்படிங்கிற ஒரு டவுனில் தான் அதை ஆரம்பித்தாங்க. 1980 ஆரம்பித்தாங்க. ஆனால் தொடர்ந்து அந்த நாட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட எதிர்ப்பு அவங்கள ஓட விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. இன்னும் நிறைய ஸ்டேட்டு அந்த பீட்டா எங்கள் மாநிலங்களில் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு அயோவா, மிசோரி, அப்புறம் நிறைய ஸ்டேட்டு அது மாதிரி சட்டத்தையே ஏற்றி இருக்காங்க இந்த பீட்டாவோட தொல்லை தாங்க முடியாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு கொலைப்பட்டியலை சாட்சியோட அந்த கேஸ் ரிப்போர்ட்டோட உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணுங்கிறது தான் என் ஆசை. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இதை நினச்சா நம்ம தமிழக அரசே தடை பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்காவிலேயே இருக்குது. அங்கேயே நிறைய ஸ்டேட்டு அந்த பீட்டாவை தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஹைகோர்ட்டுக்கிட்ட தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, அங்கே உள்ள அமெரிக்காவில் உள்ள கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனே அந்த பீட்டாவை பல்வேறு காலகட்டங்களில் பயங்கரமாக திட்டியிருக்காங்க, அக்யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த பீட்டா. இவங்க அதாவது விர்ஜீனியாவில் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. அவங்க விர்ஜீனியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்சியூமர் சர்வீசஸ்னு பேர். அவங்களோட டேட்டா படி பீட்டா அடாப்ட் பண்ணுற ஒரு 81%, அதாவது 81% நாய்களையும் பூனைகளையும் கொண்டுடுறாங்கங்கிறத ஆத்தென்டிகேட்டட் டேட்டாவாக வெளியிட்டிருக்காங்க. அந்த டேட்டாவில் மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விர்ஜீனியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்சியூமர் சர்வீசஸ் 3017 நாய்ங்க பூனைங்களை அடாப்ட் பண்ணதில் 2455 பூனையையும் நாயையும் கொன்னுட்டாங்க. வெறும் 162 நாய் மற்றும் பூனைகளை தான் அடாப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 6 பார்த்திங்கன்னா ஓனர்ஸே திருப்பி அவங்க திருடுறதும் பழக்கம் உண்டு. அதை பின்னாடி வர்றேன். ஸோ ஒரு 6 அனிமல் தான் பார்த்திங்கன்னா ஓனர் பழைய தொலைஞ்சு போனவங்க எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. வெறும் 353, 3017 வெறும் 353 மட்டும்தான் அவங்க ஷெல்டரில் வச்சுருந்துருக்காங்க. அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா காசு பணம் செலவாகுதுன்ட்டு கொன்னுடுவாங்க. அதை எப்படி கொல்லுவாங்கன்னா, ஷூட் பண்ணி கொல்லுவாங்க, இல்லை கேஸ் சேம்பரில் விட்டு கொல்லுவாங்க, இல்லைன்னா யுத்தனைஸ் பண்ணி கொல்லுவாங்க. அதுக்கு அவங்க டீசெண்டாக சொல்கிற ரீசன் பார்த்திங்கன்னா, அது பெயின் இல்லாமல் சாகணுமா, அதுக்காக சோடியம் பீனோபார்பிட்டால் அப்படிங்கிற ஒரு அனஸ்தட்டிக் ஏஜென்ட், அது மயக்க மருந்து, அதை கொடுத்து கொண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா விர்ஜீனியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் சர்வீசஸ் 2015 பிப்ரவரி 2015. ஸோ அப்போ டேட்டா இதையெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிங்கனால அந்த ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஆன்லைன்லேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2007 என்ன நடந்துச்சுன்னா, சென்டர் ஃபார் கன்சியூமர் ஃப்ரீடம் அப்படிங்கிறது விர்ஜீனியாவில் இன்னொரு அமைப்பு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விர்ஜீனியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சர்வீசஸ் அவங்கள்ட்ட போய் இந்த இதை ஷெல்டர்னு சொல்கிறீங்க, இதை ஸ்லாட்டர் ஹவுஸ்னு மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ரெக்கமெண்டேஷன், ரீக்ளாசிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஷெல்டர்னால் என்னென்னா, நாய்ங்களை எல்லாம் வைத்து அதுக்கு தேவையான சாப்பாடு இதெல்லாம் கொடுக்குறது, தெருவில் உடம்பு சரியில்லாத நாய்ங்களை பிடிச்சிக்கிட்டு வர்றது, ஓனர் இல்லாதது, ஸ்ட்ரே டாக்ஸு, ஸோ இதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அங்கே வச்சு கொடுப்பாங்க. அந்த பேரில் இவங்க நடத்துறது இல்லை, உண்மையிலே எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்லாட்டர் ஹவுஸ்னால் ஒன்றும் இல்லை, கசாப்பு கடைன்னு இதுக்கு பேரை மாற்றுங்க அப்படின்ட்டு அமெரிக்காவில் உள்ள அந்த விர்ஜீனியா அதே ஸ்டேட்டில் உள்ள ஒரு நிறுவனம் பயங்கரமாக பெட்டிஷன் பண்ணாங்க.
ஸோ அடுத்து இது ஒரு புறம் இருக்கேன். இன்னொரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா 2015 லாஸ்ட் இயர் தான் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி அவங்க குழந்தைக்கு கொடுத்த ஒரு சிவாவுங்கிற ஒரு நாய்க்குட்டியை வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு. அதை திருடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ எடுத்துக்கிட்டு போயிட்டு அதை வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிடுது. அது $9 million வந்து அந்த ஃபேமிலி வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணிச்சுது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க அதுக்கு வந்து கடைசியாக வந்து ஒரு வீடு பூந்து திருடி கொன்னதுக்காக 5 நாள் கூட வச்சில்ல, அந்த ஃபேமிலிக்கிட்ட 5 நாள் கூட வச்சில்ல, அந்த சிவாவோவோ கொன்னுட்டாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அமெரிக்காவில். அந்த 5 நாளில் கொன்னதுனால அவங்களுக்கு ஒரு இது வந்து கிரிமினல் இன்டென்ஷனோட பண்ணலை அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக $500 மட்டும்தான் ஃபைன் கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி அந்த வீடு பூந்து தூக்குறது, திருடுறது. அதே மாதிரி இன்னும் 2007 வந்து பார்த்திங்கன்னா விர்ஜீனியாவில் வந்து ஒரு வேனை வந்து பார்க்குறாங்க. அதாவது பீட்டான்னு வந்து சிம்பிள் போட்ட ஒரு வேனில் ஒரு 17 நாய்ங்களோட உடம்பு கொன்று உள்ளே இருக்குது. பக்கத்தில் ஒரு இடத்துல எல்லாம் எங்கேயாவது கொஞ்சம் காடு மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் அப்படியே குமிச்சிடுறது. இது மாதிரி மோசமான ஒரு கொலைகார கும்பல் தான் வந்து பீட்டா. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அனிமல் ஆர்கனைசேஷன்லாம் தெருநாய்களை கொன்னா கூட அதுக்கு ஒரு தண்டனையை வந்து வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம சட்டத்திட்டம் வந்து அவங்களோட எவ்வளவோ நல்லா இருக்குது. ஸோ அவங்களோட உண்மையான நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனிமலை காப்பாற்றுறதெல்லாம் இல்லை, அவங்கள கொன்று காப்பாற்றுறங்கிற பேரில் தெருவில் தெரிஞ்சிக்கிட்டு இருந்த சின்ன பப்பீஸு, ஒரு 10-15 வருஷம் வாழ வேண்டிய பூனைகள், இதையெல்லாம் கொன்று குமிக்கிறது தான் அவங்களோட ஒரு பெரிய பணியே. இன்னும் சொல்லப்போனால் விர்ஜீனியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களை வந்து அவங்க பேசையில் ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து சொல்கிறாங்க, இவங்களை ஷெல்டர் ஹவுஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக யுத்தனேஷியா கிளினிக் அப்படிங்கிறாங்க. யுத்தனேஷியாங்கிறது மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்யப்படுற இடம் தான் வந்து மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்லலான்ட்டு டீசெண்டாக திட்டியிருக்காங்க. இது மாதிரி அமெரிக்கா முழுக்க இவங்களுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிறுவனம் தான் வந்து நம்ம ஊரில் வந்து அகிம்சையையும் மாடுகளை துன்புறுத்த அதை வாழை பிடிக்கிற கொலை பட்டியலை பார்த்திங்கன்னா வயிற்றெரிச்சலாக இருக்குது, ரொம்ப வயிற்றெரிச்சலாக இருக்குது. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்டையெல்லாம் நாங்கள் வந்து கோத்துருப்பேன். ஏகப்பட்டது இருக்குது, நான் வந்து லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இதையெல்லாம் தான் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்காவது நாயை கொள்றதுக்கு வழி இல்லைன்னா எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோங்கிறாங்க. ஷூட் பண்ணி கொள்வது, அந்த யுத்தனேஷியா யூஸ் பண்ணுறது, இது மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ஒன்றும் இல்லை, கசாப்பு கடை, டீசெண்டாக சொல்ல போனால் கசாப்பு கடை அவங்க. அதை தான் வந்து நம்ம அரசியல்வாதிகளும் நமது முன்னணி நடிகர்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கசாப்பு கடையை தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகணும். இந்த கொலைகார கூட்டத்தை வந்து இந்தியாவிலேருந்து திருப்பி அனுப்பணும். அங்கேயெல்லாம் விரட்டி விட்டாங்கன்னு தான் இங்கே வந்திருக்காங்க போல். நிறைய ஸ்டேட்டில் வந்து லாவே பாஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஆக்ட் லான்னு சொல்லுவாங்க, அது மிசோரி, அயோவா, இந்த ஸ்டேட்டில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு 7-8 ஸ்டேட்டில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்மளும் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஆல். கனெக்ஷன் வந்து வீக் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஆல்.